மதிப்பிற்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 15வது தராவி நிறைவடைந்திருக்கிறது. இன்று சூரத்துல் நூர் என்ற அத்தியாயம் முடிவடைந்து, அதற்கு பிறகு சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயம் முடிவடைந்து, அதற்கு பிறகு சூரத்துல் ஷுஆரா என்ற அத்தியாயமும் முடிவடைந்திருக்கிறது. இன்று 19வது ஜுசுவில் 3/4 ஜுசு முடிவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட இந்த 3 சூறாக்களுமே பல முக்கியமான பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றன. சூரத்துல் நூரினுடைய ஒரு பகுதி நேற்றைய தினம் ஓதப்பட்டது. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இட்டுக்கட்டுதலை பற்றி பயங்கரமான முறையிலே அல்லாஹ் தஆலா கண்டித்து பேசுகிறான். ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணோடு இருக்கக்கூடிய தொடர்பை அது விபச்சாரம் என்ற ரீதியிலே தொடர்பு படுத்தி பேச வேண்டும் என்றால் அதற்கு 4 விதமான சாட்சிகள் தேவை என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே ஆணித்தரமாக சொல்லி, அதன் பிறகு பேசக்கூடிய விஷயமெல்லாம் நமக்கான ஒரு செய்தியாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது முனாஃபிக்குகள் இட்டுக்கட்டிய செய்திக்கு பதிலடியாக அல்லாஹ் தஆலா பேசினான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்ச்சி இருக்குதே, இது இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக, ஒரு நஷ்டத்தை போன்று நமக்கு தென்பட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு நன்மை என்ற ரீதியில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை பேசுகிறான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயதிலே சிறியவர்கள். இதன் காரணத்தினால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு இலக்காரமான ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. நபிக்கு கிடைத்த மனைவி நபியைப் போல பரிசுத்தமானவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர நிச்சயமாக நபியினுடைய தன்மைக்கு மாறுபட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் 27வது வசனம். அது ரொம்ப அடுக்கடுக்க அழகாக நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இதை சொல்லியிருக்கிறோம். அதாவது ஏறக்குறைய 2வது தராவியினுடைய நேரம். ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் முஃமினான ஆண் பெண்ணை தான் திருமணம் செய்து வைக்கிறது. ஒரு முஷ்ரிக்கான பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்ற வகையில் நம்ம பேசக்கூடிய அந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத்தய்யிபாத்து லித் தய்யிபீன வத்தய்யிபூன லித் தய்யிபாத் உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன் லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல் ஹபீஸாத்து அசிங்கமான அருவருக்கத்தக்க காரியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பெண்கள், லில் ஹபீஸீன அருவருப்பான ஆண்களுக்கு தான் கிடைப்பார்கள். மோசமான பழக்கம் உள்ள பெண்கள் மோசமான பழக்கம் உள்ள ஆண்களுக்கு கிடைப்பார்கள். வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் மோசமான பழக்கம் உள்ள ஆண்கள் மோசமான பழக்கம் உள்ள பெண்களுக்கு கிடைப்பார்கள். வத்தய்யிபாத்து லித் தய்யிபீன வத்தய்யிபூன லித் தய்யிபாத் பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கு உரித்தார்கள், பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களுக்கு உரித்தார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆயிஷா அம்மையார் மீது இவ்வளவு பெரிய இட்டுக்கட்ட சொல்றிய முட்டா பசங்களா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். ரசூல் எவ்வளவு தூய்மையானவர்கள். இந்த தூய்மையான ரசூலுக்கு ஒரு மோசமான பெண்ணு கிடைப்பாங்களா? இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அப்படிங்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை கடைசியாக சொல்லும்போது அல்லாஹ் பேசுகிறான். நபியினுடைய குடும்பம் பரிசுத்தமானது. அவருடைய குடும்பத்தில் ஒரு மோசமான நீங்கள் இட்டு கட்டக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பெண்ணு என்ன செய்ய மாட்டாங்க, வந்து கிடைக்க மாட்டாங்க. ஆயிஷா அம்மையாரும் அவ்வளோ பரிசுத்தமானவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. இதில் இன்னொரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் பேசுகிறான். இந்த வசனத்துக்கு ஒரு 3 வசனத்துக்கு முன்னால் ஆயிஷா அம்மையாருடைய இட்டுக்கட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் சில சஹாபாக்களும் கூட
வெளிப்படையாக அவங்க அதை இட்டுக்கட்டி பேசலைன்னா கூட இருக்கலாங்க, நடந்திருக்கலாங்க, இல்லாமையா புகையும் இப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தி பேசின சில பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தை சார்ந்த மிஸ்தாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். பொதுவாக நம்ம மேலே யாராவது ஏதாவது தப்பு சொல்லிட்டா அது பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறோமோ அவர்களே நம்மளை சந்தேகப்பட்டு நம்ம மேலே இல்லாத ஒரு களங்கத்தை உண்டாக்குனா அதை நம்மளால் தாங்க முடியாது. அது ரொம்ப வேற ஊர் உலகம் எவ்வளோ சொல்லிட்டு போட்டோம், நீ எப்படிமா என்னை சொன்ன அப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்போம், அல்லது மகனை பார்த்து கேட்போம், அல்லது மனைவியை பார்த்து கேட்போம், அல்லது நமக்கு பிடித்தமான ஒருத்தரை பார்த்து கேட்போம். அது மாதிரி தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நிகழ்ச்சியில் அதை நியாயப்படுத்தி பேசின ஒரு மனிதர் இருந்தார், மிஸ்தாஹ் அப்படின்னு அவருடைய பேர். ஒரு சஹாபி தான். அவர்கள் ஒரு ஏழ்மையான மனிதர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு ரகசியமாக மாதம் அவர்களுடைய செலவினங்களுக்காக வேண்டி காசு பணம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஆயிஷா அம்மையாருடைய நிகழ்ச்சியில் மற்ற என்னென்னமோ பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு பெருசாக தெரியலை. தான் ஒரு மனிதருக்கு நம்ம உறவினர் என்ற ரீதியில் அவருக்கு மாதம் ஜீவனாம்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவர் நம்ம மகளை பற்றி இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களால் தாங்க முடியல. உடனே அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொன்னாங்க, இன்னமே மாதம் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை அந்த மிஸ்தனுடைய குடும்பத்துக்கு நான் இனிமேல் அல்லாஹ் மேலே ஆணையாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பொதுவாக ஒரு சக மனிதன் இந்த சத்தியத்தை செய்தால் அல்லாஹ்வுக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அதை பெருசாக எடுக்க மாட்டான். நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகத்தான மனிதர் அபூபக்கர் நாயகம். அவர்கள் செஞ்சால் இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னோடி, ஒரு முன்னுதாரணமாக போயிடும். அதனால அல்லாஹ் தஆலா உடனே அந்த ஆயத்துக்கு, அவர்களுடைய அந்த சொல்லுக்கு பதிலளித்து அல்லாஹ் ஆயத்திறக்கலாம், வலா யத்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுத்து லில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹி வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். இதான் நமக்கு இன்னைக்கு சொல்லப்பட்ட மெசேஜ். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உங்களில் வசதி படைத்தவர்களும் செல்வம் படைத்தவர்களும் என்ன செய்ய வேண்டாம்? சத்தியம் செய்ய வேண்டாம். உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுத்து உலில் குர்பா, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு இனிமேல் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எந்த உதவித்தொகையும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்ய வேண்டாம், முஹாஜிர்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்ய வேண்டாம். உலுல் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிர், இந்த மூணு தன்மை மிஸ்தகுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொந்தக்காரங்க. வல் மசாக்கீன், அவங்க ஏழையாருக்கு போய் தான் உதவித்தொகையை வாங்குறாங்க. 2 முஹாஜிரி, மக்காவிலேருந்து வந்தவங்க. அந்த 3 தன்மை இருக்குது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட தன்மை உள்ள மனிதர்களுக்கு இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? வல் யாஃபு, மன்னிச்சிருங்க, அது மறந்துருங்க, மறப்போம் மன்னிப்போங்கிற விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க. வல் யஸ்ஃபஹு, நீங்கள் அதை தூய்மையான உள்ளத்தோடு அதை என்ன செஞ்சீங்க? விட்டுருங்க. வல் யஸ்ஃபஹு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விட்டு கொடுக்கறது ஏமாளித்தனமோ அப்படிதான் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். யாராவது நம்மளை பேச நம்ம மன்னிச்சு விட்டுட்டு அவன்கிட்ட போய் வழியை போய் பேசலாம். நமக்கு இந்த சமுதாயம், இந்த குடும்பத்தில் நம்ம மனைவியே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லையா, வெக்கமே இல்லையாங்க, வெக்கம் இல்லாமல் போய் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் என்னென்னமெல்லாம் உங்களை பேசுனான் சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம மனைவியே பேசுவாங்க அந்த மாதிரி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மெசேஜ் ரொம்ப முக்கியமான மெசேஜ். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அடுத்தவர்கள் பேசிய, அடுத்தவர்கள் செய்த அந்த நோவினை தரக்கூடிய அந்த காரியங்களின் காரணத்தினால் நீங்கள் அவர்களை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் அவர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நம்ம ஏமாளி இல்லை, நம்ம விவரமானவங்க. அந்த மாதிரி நமக்கு கெடுதி செய்யக்கூடியவனை மன்னித்து அவனுக்கு திரும்பவும் உபகாரம் செய்வோமே, ஆனால் நம்ம ஏமாளி இல்லை. மனிதர்களின் பார்வையில் நம்ம ஏமாளியாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் விவரமானவன். நாளைக்கு மறுமையில் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருவான்.
அருமையான பெருமக்களே, இதனுடைய ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு மறுமையில் நடக்கக்கூடிய பலவிதமான ஆச்சரியமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உரிய பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது. உண்மையிலே நமக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்னா, ஒரு அடியானை கூப்பிடுவாங்க. அடியானை கூப்பிட்டு அந்த அடியானுக்கும் தனக்கும் தன்னையும் மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு கூடாரத்தை போடுவாங்க. அந்த அடியானும் அல்லாஹ் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. யாருமே வெளியில் யாருமே பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. 2 பேர் ரகசியம் பேசுகிறாங்க. அந்த அடியானுக்கு கொலையெல்லாம் நடுங்கும். நம்மள்கிட்ட அல்லாஹ் என்ன கேட்க போகிறானோ தெரியலையே, தனியாக வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பானா, இன்ன நேரத்தில் இந்த பாவம் செஞ்சாயா, இன்ன நேரத்தில் இந்த பாவம் செஞ்சியா, ஒவ்வொன்றையும் நேரம் வாரியாக குறிப்பிட்டு அல்லாஹ்வுத்தாலா அவன் செஞ்ச பாவத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த அடியான் ஆமையா அல்லாஹ் ஹதீஸில் வருது. அந்த அடியான் நினைப்பானா, அல்லாஹ் நம்மளை நோண்ட ஆரம்பிச்சிட்டான், நம்முடைய குற்றங்களை தோண்ட ஆரம்பிச்சிட்டான், விவரிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னமே நான் வெற்றி அடைவது கஷ்டம், நான் நாசமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியான் ரொம்ப பயந்து நடுங்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்தில் நீ செய்த இந்த பாவங்கள் எந்த விஷயத்தையுமே மனிதர்களுடைய பார்வைக்கு தெரியாம, அவர்களுக்கு தெரியாம நான் மறைச்சிட்டேன். இப்போவும் உனக்கு நான் என்ன செய்ய, அந்த பாவங்களை யாருக்குமே தெரியாம மன்னிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு போ, இந்த பாவம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிடறானா, அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கெல்லாம் அப்படி ஒரு நசீபு கிடைச்சா எவ்வளோ பெரிய பாக்கியம். நினச்சி பாருங்க, யாரு தான் உலகத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்க சொல்லுங்க? பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது. குல்லு பனி ஆதம ஹத்தாவும், மனிதர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவத்தை அல்லாஹ்வுத்தாலா இப்படி கூப்பிட்டு நம்மளை ரகசியமாக பேசி நான் உன்னை மன்னிச்சுட்ட போப்பான்னு சொல்லிட்டா அவனால் அது முடியாத காரியம் இல்லை. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸ்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இங்கே தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமah. உலகத்தில் அடுத்த அடியான் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை தேவையில்லாமல் அடுத்தவர்கள்ட்ட பரப்பி தெரியாமல் மறைப்பானையானால் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் மறைப்பான். அந்த அடியானை கூப்பிட்டு வச்சு ரகசியமாக பேசினானே, அந்த அடியான்ட்ட உலகத்தில் இருந்த ஒரு முக்கியமான நல்ல தன்மை என்னன்னு சொன்னால், யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேசாமல், அவனுடைய குற்றம் குறைகளை என்ன செய்யாமல் பரப்பாமல் அதை மறைத்த ஒரு மகத்தான தன்மை அவனிடத்தில் இருந்ததின் காரணத்தினால் அதை பொருந்தி கொண்ட அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மறைத்து விட்டான் என்பதாக முஹத்திஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நாளை மறுமையிலே மன்னித்து விடுவானேயானால், நம் குற்றங்களை மறைத்து விடுவானேயானால் அது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு நல்பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே நமக்கு தீங்கு விளைவித்தவர்களை மன்னித்து விட வேண்டும். ஏதாவது பாவம் செய்தவர்கள் தேவையில்லாமல் அவர்களை திருத்தணுங்கிற எண்ணம் இல்லாமல் அவனை கேவலப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட அப்படியே பறைசாற்றுவது இருக்குது, இது கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது. அல்லாஹ் தந்த நல்ல தன்மை நம்ம அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக. இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய திருவசனம் என்னன்னு சொன்னால், இதுவும் நம்ம இப்போ பேசுனதும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம்தான். உறவுகளை பேண வேண்டும். அவர்கள் நமக்கு எவ்வளவு உபத்திரம் செய்தாலும் அதை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய முக்கியமான பண்பு. இது எல்லாராலும் முடியாது. இது நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, எல்லாருக்கும் இந்த தன்மை முடியாது. ஆனால் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை மாதிரி ஒரு சீதேவி யாரும் கிடையாது. சாலிஹான மனிதன். நபிமார்களிடத்தில் இந்த தன்மை இருந்துச்சு, சஹாபாக்கள்கிட்ட இந்த தன்மை இருந்துச்சு. இஸ்லாமிய மார்க்கத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நிறைவான மனிதர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அடுத்தவர்களை மன்னித்தது மட்டுமல்ல, தனக்கு தீங்கு விளைவித்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஹ்சின் இலா மன் அஸா இலைக்க, உனக்கு தீங்கு விளைவித்தவனுக்கு நீ நல்லுபகாரம் செய் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, இதுதான் ஈமானியத்தினுடைய உயர்ந்த படித்தரம், அவுலியாக்களிடத்தில் இருந்த படித்தரம்.
சில பேர் சில வலிமார்களை பற்றி ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி ஒருத்தர் கேவலமாக பேசுகிறாரு, புறம் பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு தட்டு நிறைய பழத்தை எடுத்துகிட்டு போய் அந்த மனிதர்கிட்ட அன்பளிப்பு செஞ்சாங்களாம். அவர் வீட்டுக்கு ஹசன் பஸ்ரி வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு கொலை நடுங்கி போச்சு, பயந்து நடுக்கிறாரு. நம்ம காலையில் தானே இவங்களை பற்றி இப்படிலாம் பேசணும், இது கேள்விப்பட்டு நம்மளை ஏதாவது செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. உடனே போய் அன்பளிப்பு கொடுத்தாங்க. அன்பளிப்பா, எனக்கு போய் எதுக்கு அன்பளிப்பு அப்படின்னா, இல்லை நான் கேள்விப்பட்டேன் உங்கள் நன்மையை ஃபுல்லாக எனக்கு அனுப்பிட்டு என் தீமையை ஃபுல்லாக நீங்கள் பொருட்படுத்திக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் அன்பளிப்பு கொடுத்ததுக்கானே வந்தேன். மறுமையினுடைய வெற்றிக்கு உங்களுடைய நன்மை எனக்கு தந்து உதவி செஞ்ச உங்களுக்கு உலகத்தினுடைய இந்த சின்ன அன்பளிப்பு கொடுக்குறதுனால பெரிய விஷயம் இல்லை, வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நல்லடியார்களுடைய வலிமார்களுடைய கண்ணோட்டம். அடுத்தவன் நம்மளை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா அவன் நன்மையை நமக்கு அழகாக கொடுக்குறான்னு அர்த்தம், நம்ம தீமையை அவன் ஏற்றுக்கிறான்னு அர்த்தம். இது சாதாரணமாக கிடைக்குமா நமக்கு? கண்ணியமானவர்களே, அதற்கு அடுத்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய திருவசனம் சொன்னால் 31 அதாவது 34வது வசனம் வரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்றான். குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்லுங்கள், வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பேணிக் கொள்ளுமாறு சொல்லுங்கள், பரிசுத்தமாக்கிக் கொள்ளுமாறு சொல்லுங்கள். பார்வையையும் ஹராமை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும், மர்ம உறுப்புகளும் ஹராமை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். தாலிக அஸ்கா லஹும் இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமாகும். இன்னல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னஊன் அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது ஆண்கள். பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட வசனத்தின் மூலமாக சொல்றான். குல்லில் முஃமினாத்தி, அதுக்கு அடுத்த ஆயத்து வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வ லா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன அவ் ஆபாயிஹின்ன அவ் ஆபாயி புஊலத்திஹின்ன. அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நிறைய விஷயங்களை சொல்றான். அவர்கள் பார்வையை பேணிக்கிறணும், மர்மஸ்தானத்தை பேணிக்கிறணும், தன்னுடைய அழகை தன்னுடைய கணவன், தன்னுடைய தந்தை, தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளை இவர்களை தவிர மற்ற யாருக்கும் காட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்தில் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறான். அது என்ன சொன்னால், அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வயிமாயிக்கும் இயக்கூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபض்லி வல்லாஹு வாஸிஉன் அலீம். இந்த காலத்தில் நம்ம முஸ்லீம்கள்லையும் சில முதிர் கன்னிகள் வந்துட்டாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, படித்த பிள்ளைங்கள்ட்ட இது ஒரு பழக்கம் வந்துடுச்சு. என்னன்னு சொன்னால், அதாவது கல்யாணம் எனக்கு வேணாம், ஏன்ப்பா அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, எதுக்கு கல்யாணம் வேணும்னு சொல்கிறா, யாரையாவது லவ் பண்ணுறியா, வெளிப்படையாக கேட்குறாங்க. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு லைஃப் கிடைக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி பல கட்டங்களை தாண்டதுக்கு பின்னால், பல சந்தர்ப்பங்களை பேசுனதுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் அவங்களே தயாராகிடுறாங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டு, அந்த மகனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எதுக்கு கல்யாணம் வேணாங்கிற, யாரையாவது லவ் பண்ணுறியா, சரி அதையாவது நாங்கள் ஒத்துக்கிட்டு அந்த பிள்ளையை வச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ சொல்லு. இல்லை, நான் லைஃப்பில் ஸ்டடி ஆகும், அப்போ தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், அது ஒரு காடி வேணும், இதெல்லாம் வந்து இருந்தால் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எப்போ ஸ்டடி ஆகுறது, எப்போ கல்யாணம் பண்ணுறது? முதுகெலும்பெல்லாம் முடிஞ்சு போன பின்னால 30 வயசு 35 வயசு 40 வயசு தாண்டும் போது அவனுக்கு வந்து கல்யாணம். இப்படியே பேசி பேசி 30 வயசை தாண்டிடுச்சாங்க. அதுக்கு பின்னால் பெண்ணுக்கு மாப்பிள்ளையோ, மாப்பிள்ளைக்கு பெண்ணோ பார்த்தா என்ன ஆகுது தெரியுமா? வயசான பொண்ணு தான் கிடைக்குது, வயசான மாப்பிள்ளை தான் கிடைக்குது. என்னங்க, எனக்கு 30 தானே வயசு, 30 வயசுக்கு இந்த பொண்ணு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோக்கர் என்ன சொல்லலாம், 30 வயசுக்கு இந்த பொண்ணு தான் கிடைக்கும், நீங்கள் என்ன இளமையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்படியே இருந்து இருந்து வாழ்க்கையை கழித்து ஒன்றும் இல்லாமல் போகிறவங்களுக்கு பேர் முதிர்கன்னிகள்னு சொல்லுவாங்க. முதிர்கன்னிகள் நல்லா மலர்ந்து மலர் முட்டாகி அது அப்படியே மலர்ந்து அதற்கு அடுத்து அதில் ஒரு காய் வந்து பிஞ்சு வந்து காய் வந்து பழம் வந்து, இது ஒரு உற்பத்தியின் அடையாளம். ஆனால் மலர் முட்டா இருக்கும் போதே அப்படியே இருந்து 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 காஞ்சி போய் அப்படியே பட்டு போய் கீழே உழுவுறது, இது என்ன வாழ்க்கையா? இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
இது உலக ரீதியில் உலகத்தினுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பெரிய நஷ்டமாக தெரிஞ்சாலும் மார்க்கம் இதை அனுமதிக்கவில்லை. மார்க்கம் என்பது அதாவது ஒரு மனிதன் பேணுதலாக இருக்கணும் மார்க்கம் சொல்லுதே தவிர துறவரத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறது. கல்யாணமே வேணாம், நான் தனி மனிதனாக இருப்பேன்னு சொல்லிட்டு துறவரத்தில் இருக்காங்க பற்றிலாம் அதை இஸ்லாம் ஆதரிக்கிறது. ஒருத்தனுக்கு அந்த அந்த கல்யாணத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். அது வேறு விஷயம். அவனுக்கு ஆண்மை இருக்குது, நல்ல தன்மை இருக்குது, அவனால் குடும்பம் நடத்த முடியும், செல்வம் இருக்குது, அவன் கல்யாணம் பண்ணணும். ஒரு தனி மனிதனாக வாழ்வதை விட திருமணம் முடித்து குடும்பத்தோடு வாழ்கிறது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வாழ்க்கை. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, எல்லா நபிமார்களும் சரி திருமணம் முடித்திருக்கிறார்கள். திருமணம் என்பது அந்நிக்காஹ் சுன்னத்துல் அம்பியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் என்பது நபிமார்களின் வழிமுறை. உலகத்திற்கு வழிகாட்ட வந்த நபிமார்கள் அத்துணை பேரும் திருமணம் செய்திருக்கிறார்கள். திருமணம் செய்யாத நபி என்று எடுத்துக்கொண்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லணும். சில அறிவிப்பின் பிரகாரம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த தன்மைகளை பற்றி ஹசூரன் அப்படிங்கிற மாதிரிலாம் அல்லாஹ் தஆலா சொல்லணும். அவன் திருமணம் முடிக்காமல் தான் அவங்கள சின்ன வயசில் கொலையும் செஞ்சுட்டாங்க. வாலிப வயசாக இருக்கும்போதே அவர்களையும் கொலை செஞ்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொலை செஞ்சுட்டாங்க. ஆனால் திருமணம் ஒரு எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாத நிலையில் இருந்த எந்த நபியும் திருமணம் முடிக்காமல் இருந்ததே இல்லை. எல்லா நபிமாரும் திருமணம் முடித்தார்கள் என்பதே இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய வழிகாட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கலன்னு சொல்கிறோமே, 30 வயசில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டாங்க, வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டாங்க. அந்த காலத்தில் 30 வயசுங்கிறது ஒரு சின்ன வயசு அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வருகைக்கு 500 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த நேரத்தில் 30 வயசு ஓரளவு ரொம்ப வாலிப வயசு. ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நுபுவத்தை கொடுத்து தான் அந்த மக்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க. கொல்ல போகிற நேரத்தில் அல்லாஹ் வானத்தின் பக்கம் என்ன செஞ்சுட்டான்? உயர்த்திட்டான். ஆனால் இந்த திருமணம் என்ற ஒரு அமல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? பிற்காலத்தில் தஜ்ஜாலை கொல்வதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து தஜ்ஜாலை கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒரு சுமூகமான நிலை உருவாகும். அப்போ கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கிடுவாங்க. ஹதீஸில் வருது. அப்போ அந்த சுன்னத் இங்கேயும் நிறைவேறுகிறது பாருங்க. சையதுனா கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வலிமார்களின் தலைவர் என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் அவுலியா. அப்படிப்பட்ட மகா இபாதத்திலும் சில்லாவிலும் தங்களுடைய திக்ரிலும் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு 50 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொல்றாங்க, அப்துல் காதர் நீ எல்லாமலும் செய்கிறாய், ஆனால் கல்யாணம்ங்கிற ஒரு சுன்னத்தை பண்ணாமல் இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க. 50 வயசுக்கு பின்னால் தான் செய்தனா கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் கல்யாணம் பண்ணாங்க. அப்படிங்கும்போது பெரியவர்களாக இருந்தவர்கள், மகான்களாக இருந்தவர்கள் யாருமே கல்யாணம் பண்ணாமல் என்ன செய்யலை, இருக்கலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமண வாழ்க்கையில் ஒரு சுபிட்சத்தை வைத்திருக்கிறான், ஒரு நிம்மதியை வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கன், மன நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை 3 விஷயத்துக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். மன நிம்மதி 3 விஷயத்தில் தான் கிடைக்குமா? 3 விஷயத்தான் குர்ஆனில் சொல்கிறோம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் மன நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு இருக்கக்கூடிய வீடு இருக்குது பற்றியலா, நம்ம ஓய்வு எடுக்கக்கூடிய வீடு, அதில் நிம்மதி இருக்குன்னு சொல்கிறோம். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுடைய வீடுகளில் நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு நிம்மதி யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால், நமக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மனைவி இடத்தில் அல்லது மனைவிக்கு கணவனிடத்தில் அந்த நிம்மதி இருக்கு. வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான ஆற்றலில் ஒன்று என்னன்னு சொன்னா, அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து உங்கள் ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்களின் மூலம் மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இல்லற வாழ்க்கையின் மூலம் இனிமை இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது. சொர்க்கம் எவ்வளோ இன்பமானது, சொர்க்கம் எவ்வளோ இன்பமானது. சொர்க்கத்தினுடைய இன்பத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால், அது அற்புதமான இன்பம், அதை பற்றி வர்ணிக்க முடியாது. மாலா ஐநூன்ற
வலா உதுனுன் சமியாத் வலா ஹத்தர அலா கல்வி பஷர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தாலா சாலிஹான நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மாலா ஐனும் ராத், இதுவரை எந்த கண்ணும் பார்த்திருக்காது. அப்படிப்பட்ட பேரின்பங்களை, அப்படிப்பட்ட அலங்காரங்களை எந்த கண்ணும் பார்த்திருக்காது. வலா உதுனும் சமியாத், எந்த ஒரு காதும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. நம்ம எத்தனை கதைகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை விதமான கதைகளை கேட்டிருக்கிறோம். பூதம் வந்துச்சு, அது வந்து 7 கடலை தாண்டிச்சு, அங்கே ஒரு சொர்க்கம் தெரிஞ்சு, எத்தனையோ கதைகள். அப்படி புருட்டா விடுற மாதிரி என்ன செய்வேன், அதாவது கற்பனை கதைகள். எவ்வளவு நீங்கள் கற்பனை பண்ணி சொன்னாலும் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, அந்த அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கக்கூடிய கற்பனையை நம்ம பண்ண முடியாது. வலா உதுனும் சமியாத், எந்த காதும் அப்படி ஒரு வர்ணனையை கேட்டிருக்காது. வலா ஹத்தரா அலா கல்வி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையும் அதை பற்றி சிந்திச்சே இருக்காது. அப்படிப்பட்ட பேரின்பங்கள் நிறைந்தது சொர்க்கம். அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வாழ வச்சான். சொர்க்கத்தில் நீ வாழ்ந்துக்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வாழ்க்கை, அந்த இன்பம் பரிபூர்ணமான இன்பத்தை தரல. ஒரு விதமான விரக்தி, ஒரு விதமான வெறிச்சி, என்னமோ இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்துருக்கலாம்ல, சில நேரங்களில் எல்லாம் இருக்கும், ஆனால் மனசில் ஒரு விதமான நெருடலாக இருக்கும், ஏதோ நிம்மதி இல்லாமல் இருக்கும். டாக்டர்கிட்ட போவோம், என்னென்ன தெரியல டாக்டர், என் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை? இல்லை இல்லை, என் மனைவி நல்ல மனைவி, எனக்கு நல்ல நல்ல அழகான கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் கிடைச்சிருக்கிறாங்க, நல்ல வியாபாரம், வருமானத்துக்கு குறைச்சலே கிடையாது, குடும்பத்தாலாம் என்னை அணுகி இருக்கிறாங்க, அனுசரணையோடு போகிறாங்க, எல்லாம் ராகத்தான் இருக்குது. ஆனால் என் மனசில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இனம் புரியாத அமைதி இன்மை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உள்ளத்தில் அப்படி இருக்கு. ஒரு விதமான விரக்தி, ஒரு விதமான வெறிச்சி, அப்படியே சோகமாக இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவங்க ஒரு நாள் என்ன செய்ய, தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய விலா எலும்புலேருந்து ஒரு எலும்பை உருவி அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கி முழிச்சு பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன காணிக்கை என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் தான். இப்போ நம்ம மனைவிமார்கள்லாம் நம்ம சலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மனைவி நமக்கு சலாம் சொல்கிறது கிடையாது, நாமும் நம்ம மனைவி சலாம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம மனைவிக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்ம மனைவிக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்ம மனைவி நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ஆயிடுச்சு. இல்லை, அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு குடும்பத்தில் பரக்கத்து உண்டாக வேண்டும் என்றால் உள்ளே நுழையும் போது சலாம் சொல்லி கொண்டு நுழையுங்கள், அந்த வீடு பரக்கத்தாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த வீட்டில் நம்ம சலாம் சொல்லி கொண்டு நுழைவோமோ அந்த வீடு பரக்கத்தான வீடு. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில், இப்போ நம்ம ஓதனோம்ல, அந்த வசனத்துக்கு முந்தின வசனமே சலாமை பற்றி தான். நம்ம இதை வந்து போன வருஷம் கூட நம்ம சொல்லிட்டோம். அதனால இன்னைக்கு குடும்பத்தை பற்றி சொல்வதனால இந்த விஷயத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை சொல்கிறாங்க. அவங்க அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான், வலைக்கும் சலாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹவ்வா என்ற ஒரு ஜோடியை கொடுத்ததுக்கு பின்னால தான் சொர்க்கமாகவே தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அந்த சொர்க்கத்தில் இன்பத்தை அவங்களால பரிபூர்ணமாக அடைய முடியல. நம்ம வாழ்க்கையில் என்ன நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, கல்யாணமே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. நம்ம என்ன தான் 1000 வேஸ்ட்டு நம்ம சொன்னாலும் நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், திருமணம் என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கை, அதுதான் பரக்கத்தானது, அதில் தான் நிம்மதி இருக்குது. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலே யாருக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறார்களோ, ஆணுக்கு பெண் இல்லாமல் பெண்ணுக்கு ஆண் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யுங்க, திருமணம் செய்து வையுங்கள். வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும், உங்களிலே இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அடிமைகளுக்கு என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, அவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். திருமணம் என்பது பரக்கத்துக்கு காரணமாக அமைகிறது. நம்ம வந்து சொந்த வீடு இல்லாமல் இருப்போம், நம்ம வாப்பா அம்மாவை அணுகி இருப்போம். ஆனால் எப்போ கல்யாணம் பண்ணுறோமோ நம்ம கையில் அல்லாஹ் ஒரு வருமானத்தை கொடுப்பான். அந்த வருமானம் எப்படிப்பட்ட வருமானம் சொன்னால், நம்ம அம்மாவுக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம மனைவிக்கும் கொடுக்குற மாதிரி அல்லாஹ் நமக்கு வருமானத்தை கொடுப்பான் பாருங்க. இது திருமணத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரக்கத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தின் துவக்கத்திலேயே ஒரு ஜோடியை அமைத்து கொடுத்தது இந்த இனம் பெருக வேண்டும் என்பதற்காக.
அதுக்கடுத்து அவங்க 2 பேரையும் கீழே இறக்குனதுக்கு பின்னால நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அல்லாஹு தாலா எப்படி மனிதனுடைய குழந்தை பிறப்பை உருவாக்குனான்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், இப்படியே 40 பிள்ளைங்க பிறந்தாங்க. 40 பிள்ளைகள் யாருக்கு? ஆதம் ஹவ்வாவுக்கு பிறந்தாங்க. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண். அல்லாஹு தாலாவுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த மனித இனம் அப்படியே அருகி போய்விடக்கூடாது, அது விருத்தி பெற வேண்டும். அல்லாஹ் சொல்லும்போது சூரத்து நிசாவினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அல்லாஹ் சொல்றான், ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து மனித இனத்தை படைத்தோம், அதிலிருந்து ஒரு ஜோடியை படைத்தோம். அந்த 2 ஆண் பெண் என்ற 2 ஜோடியின் மூலம், அந்த ஒரு ஜோடியின் மூலம் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் இந்த உலகத்திலே பரவ வைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு கோடான கோடி மக்கள், எவ்வளவு கணக்கிட முடியுது? அன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாமே எங்கிருந்து வந்தவங்க? அந்த ஆதம் ஹவ்வாவிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த 40 பிள்ளைங்க பிறந்தாங்க பாருங்க. அதுக்கு பிறகு விருத்தி பெற்றதுதான் இது. அதுக்கு பின்னாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எல்லாரையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த உலகத்தில் அந்த மனிதர்களில் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களில் 80 பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கப்பலில் ஏற்றான். அதிலிருந்து மனித விருத்தி உண்டானது. அதே போல இங்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடி அல்லாஹ் தஆலா அந்த கப்பலில் ஏற்றணும். மாடுன்னு சொன்னா மாட்டில் ஆண் மாடு பெண் மாடு 2. அதே போல ஆடு ஆண் ஆடு பெண் ஆடு, குதிரையில் ஆண் குதிரை பெண் குதிரை, இப்படி ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடி அல்லாஹ் செஞ்சான். உருவாக்கி என்ன செஞ்சான்? மேலே அதை இந்த கப்பலில் ஏற்றி காப்பாற்றான். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இல்லறம் என்பது ஒரு சிறந்த ஒரு பாக்கியம். அல்லாஹ் அந்த மனித இனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தின் மூலம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸவ்வஜுல் வலூத, குழந்தை பெறக்கூடிய பக்குவம் உள்ள பெண்ணை நீங்கள் திருமணத்துக்காக தேர்ந்தெடுங்கள். தனாசலு, அதன் மூலம் உங்களுடைய பிச்சலங்களை அதிகப்படுத்துங்கள். ஃபஇன்னி முபாஹிம் பிக்கும் அல் உமம யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்துகள் அதிகமாக தென்படுவதை நான் பெருமைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம குழந்தை பெற்கிறது நபி அவர்களுடைய உம்மத்து பெருகுவதற்கு காரணமாக அமைவதன் காரணத்தினால் நபி அவர்கள் அதன் மூலம் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த திருமண வசனத்துக்கு முந்தி ஆணையும் பெண்ணையும் உங்களுடைய பார்வையை பேணிக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை பேணிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அதுக்கடுத்து திருமண விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்ல தெரியுமா? இதற்கு விளக்கத்தை நபி அவர்கள் என்ன சொல்றான்னு சொன்னா, யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களிலே யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். வாலிபர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்கு திருமணம் செய்ய சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், மேலே சொன்னல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, உங்க பார்வையை பேணிக்கிறீங்க, மர்மஸ்தானத்தை பேணிக்கிறீங்க, இந்த பேணுதல் என்பது திருமண வாழ்க்கையின் மூலம் கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். திருமணத்தை அதுக்கு பின்னால கொண்டு வருவது காரணம் சொன்னா, திருமணத்தின் மூலம் ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், உங்களுடைய பார்வையை பாதுகாக்கக்கூடிய தன்மை அதிலே உண்டாகும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பரிசுத்தப்படுத்துவது, ஹராமை விட்டு உங்களை காப்பாற்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்தது. திருமணத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நிறைய விஷயங்களை சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், சில சஹாபாக்கள் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க பேசிக்கிட்டாங்க, இபாதத்தில் நம்ம மூழ்கணும், அதனால நம்ம மாட்டுக்கு எப்படி காய் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், ஆண்மை நீக்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளணும். அதுக்கு ஒரு நரம்பு வச்சு ஏதாவது செஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசை வராது, பெண்ணுடைய தேட்டம் வராது, அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு சில சஹாபாக்கள் கூட்டணி அமைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, என்ன உஸ்மான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரன் உஸ்மான் இப்னு மத்ஊன், அதே போல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த மாதிரி திட்டத்தில் இருந்தாங்க. நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் இப்படி ஒரு திட்டத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்ட உண்மையா கேட்டாங்க. ஆமையா ரசூலல்லாஹ், எனக்கு இபாதத்தில் ரொம்ப நாட்டம் இருக்குது, அதனால கல்யாணம் பண்ணால் எப்போ பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா டிஸ்டர்பாக இருக்கு,
அதனால் அந்த பிரச்சனையும் அந்த பிக்கல் பிடுங்களே வேணாம். நான் இபாதத்தில் நிம்மதியாக நான் வந்து ஈடுபடணும்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணாமல் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்டா கல்யாணம் பண்ண கால் கட்டுன்னு ஒரு போட்டாங்க, நம்மளால் தாங்க முடியலை. அதுக்கு முன்னால் எவ்வளவு அதாவது ஃப்ரீயாக இருந்தேன், ஃப்ரீ பேர்ட், அது சுதந்திர பறவையாக நான் பறந்து தெரிஞ்சேன். அந்த அது பேர் வேற வச்சுருக்காங்க கால் கட்டுன்னு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால் கட்டுங்கிறதே ஒன்று கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், இந்த திருமண வாழ்க்கையில் தான் அவனுக்கு நிம்மதி இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் தான் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் தான் உனக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் தான் நபியின் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இஸ்லாம் நமக்கு பல வழிமுறைகளின் மூலமாக சொல்லி காட்டுது. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், திருமணம் முடிக்காம நம்ம வந்து இருந்தா என்ன செய்யணும், நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் திருமணம் முடிப்பதின் மூலம் நமக்கு மகத்தான வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய பார்வையை பேணுவதற்கும் நம்முடைய மர்மஸ்தானத்தை பேணுவதற்கும் இந்த திருமணம் என்பது மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. எனவேதான் இந்த திருமணத்தை இஸ்லாம் என்பது அழகான வழிமுறையின் அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த திருமணம் குடும்ப வாழ்க்கைக்கு, குடும்ப விருத்திக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான வயதில் திருமணத்தை செய்து வைப்பதற்கு தயாராக வேண்டும். இது பெற்றோரின் கடமைகளில் மிக முக்கியமானது. பிள்ளைகளாகியவர்கள் மனோநிலையின் அடிப்படையில் அதுக்கு தயாராக வேண்டும். எனக்கு வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. அந்த பெற்றோர் என்ன பாடுபடுவாங்க தெரியுமா? பிள்ளைகள் கல்யாணம் வேணான்னு சொன்னால் நல்லதாக போச்சு, செலவுனா நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பெற்றோர். என் பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான், நீங்களாக போய் சொல்லுங்களேன் அப்படிதானே அதுக்கு கஷ்டப்படுறாங்க. எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் சொல்கிறாங்களா இல்லையா? இது ஒரு லட்சியம், பெற்றோருடைய லட்சியம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை இம்மை மறுமை நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.